அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த முக்கியமான ஒரு நிகழ்வு முத்தமிழ் வித்தகர் அருட்தலை நம்பி தமிழ் மாமணி ஐயா புலவர் கோ சாரங்கபாணி ஐயா அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது வரவேற்புரை வழங்குவதற்காக நமது பைந்தமிழ் பேரவையின் பொதுச் செயலாளர் திரு க பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் வித்தகர் அருட்தலை நம்பி புலவர் கோ சாரங்கபாணி ஐயா அவர்களுடைய இந்த 5ஆம் ஆண்டு நினைவேந்தலில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் வணங்கி வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கின்ற பைந்தமிழ் பேரவையுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா கவிக்கோமாமணி கவிஞர் ஐயா ஆனந்தகிருஷ்ணன் அவர்களே, பத்மஸ்ரீ கலைமாமணி கருணைக்கடல் நினைவு கோரிய ஐயா கேசவசாமி ஐயா அவர்களே, ஐயா இந்த பள்ளியினுடைய காவலர் நிறுவனர் ஐயா மரியாதைக்குரிய கனகசேகரன் ஐயா அவர்களே, நமது பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஐயா புஷ்பராஜ் அவர்களே, கவிஞர் கலிமூர்த்தி ஐயா அவர்களே, திரு சந்தானசாமி ஐயா அவர்களே, மக்கள் தொடர்பு அலுவலர் ஐயா ஆயப்பாக்கியார் அவர்களே, பைந்தமிழ் பேரவையினுடைய பொருளாளர் திரு ஆசிரியர் திரு ஜே செலின் அவர்களே, பேராசிரியர் அசோக்குமார் ஐயா அவர்களே, பேரவையினுடைய செயலாளராக இருந்த மிகச் சிறப்பாக எங்களை எல்லாம் உண்மையாக இருந்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தவை ஐயா சரவணன் அவர்களே, எங்கள் பாசத்திற்கும் என்னுடைய தனிப்பட்ட பாசத்திற்கும் அன்பிற்கும் பாத்திரமான என் கவிதைகளுக்கெல்லாம் முதல்ல ரிப்ளை பண்ணுவார் அண்ணன் சிவகார்த்திகேயன் ஐயா அவர்களே, அவர்களுடைய மைந்தன் சக்தி மைந்தன், அவருடைய மைந்தன் சக்தி மைந்தன் சக்தியோடு வந்திருக்கிறார். இவரை குறிப்பிடும் நான் பொம்மநாட்டு நிகழ்ச்சிக்கு ஒரு 12 நாட்களுக்கு முன்பு சிதம்பரத்துக்கு சென்றிருந்த பொழுது கடுமையான வயிற்று வழியாக அங்கே மேடையிலேயே சூழ்ந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது இறைவனாக பார்த்து அனுப்பிய மருத்துவர் அவர் இப்போ போயிட்டு அந்த பிஜி பண்றதுக்கு மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு மெடிசனுக்கு ஆந்திராவுக்கு சென்று அங்க பரீட்சை எழுதிட்டு ரொம்ப களைப்போட வந்திருந்த பொழுது கூட அந்த பொம்மநாட்டு நிகழ்வு தன் தகப்பனாரோடு வந்து கலந்து கொண்டு அதே இடத்தில் வயிற்று வழியான சுருள் விழுந்த என்னை அழைத்து சென்று எனக்கு மருந்து வாங்கி கொடுத்து எனக்கு ஊசி போட்டு சொந்த செலவையே என்னை நலப்படுத்தி வழி இல்லாமல் நான் ஊர் வந்து சேர்வதற்கு எனக்கு பெரிய உறுதுணையாக இருக்கிறார். அவர்கள் வாழ்த்து. மேலும் இந்த நினைவேந்தல் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற கவிஞர் சீதா கலை திருமணம் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய அன்பு சகோதரி
எப்பயுமே என் உள்ளத்தில் என் ஆழத்துல போய் தேடி பார்த்தீங்கன்னா சில முத்துக்கள் இருக்கும். அந்த முத்தான சொந்தங்களில் ஒரு சொந்தமான என் அன்புக்குரிய சகோதரி கார்படி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மளுடைய ஐயா மாரிமுத்து ஐயா அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றேன். நமது பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்த மிகச் சிறப்பாக இந்த பேரவையினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து எங்களை எல்லாம் நல்ல முறையில் செயல்படுவதற்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்கள் அன்பு சகோதரி மதிப்பிற்குரிய ஆசிரியர் நந்தினி பிரியா அவர்களே, திருமதி மீனா அவர்களே, என்னுடைய குடும்பத்தினரும் அவர்களும் இந்த பேரவையில் உறுப்பினராக இருக்கிறார்கள். என்னுடைய அன்பு தாயார் செல்வி அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர், இன்னும் சொல்ல போனா இந்த மருத்துவர் எப்படி எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது என்னை என் பக்கத்துல துணையா இருந்து எனக்கு நலம் செய்தாரோ, அதே போல என் தாயார் 2018 உயிருக்கு ரொம்ப சிரமப்பட்டு முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழல்ல 24 மணி நேரமும் மருத்துவமனை நிர்வாகத்தில் விநாயக மிஷன் மருத்துவமனை நிர்வாகத்தில் கேட்டு அவருடைய பணியை முழுக்க அவர் வேற ஒரு இடத்துல டியூட்டி, ஆனால் ஐசியூல எங்க அம்மா இருக்காங்க, நான் தான் டியூட்டி பார்ப்பேன்னு சொல்லி அவர் மட்டும் இல்லாம அவரோட இந்த சக செவிலியர்களையும் அவருக்கு தெரிந்த அத்துணை மருத்துவர்களையும் ஒரு நாளைக்கு எங்க அம்மாவை 40 மருத்துவர்கள் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு பாசம் கொண்ட என் அன்பு சகோதரர் ரங்கோத்தமன் அவருடைய தாயார் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். வடிவகரசி மிகச்சிறந்த தேசிய அளவிலான ஷட்டில் பேட்மிண்டன் பிளேயர், அவங்க நேஷனல் பிளேயர், இன்னைக்கும் நேஷனல் லெவலில் போய் மேட்சஸ் ஆடி இருக்கிறாங்க. அவர்களையும் வரவேற்கிறேன். ஒரு சிலரை சொல்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அந்த வகையில் பார்த்தா 15 பேரவைன்னு ஒன்று இருக்குன்னா அதற்கு முழு முதல் ஆதாரமா என்றைக்கு இந்த பேரவையை விவேகானந்தர் மாநில சங்கம் என்ற சங்கத்தை விட்டு 1994 15 பேரவை என்ற முத்தமிழ் ஐயா சாரங்கமணி அவர்கள் ஒன்றை துவங்கினாரோ அவரோடே சேர்ந்த அந்த அமைப்பையும் தோற்றுவித்து அவர் இருந்த காலம் மட்டும் இல்லாமல் அவர் மறைந்ததற்கு பின்னாக நான் இந்த அமைப்பை தொடர்ந்து நடத்தலாமா என்று கேட்கின்ற பொழுது முழு உரிமையும் எனக்கு பார்த்து கொடுத்தார்கள்னு சொல்லலாம். நான் ஐயா இருக்கும்போது நான் இந்த அமைப்பை நடத்துறத பார்த்து உன் மனத்துக்கு உன் என்ன வீடு இருக்க ஐயா வாங்க. புதுவை மாநில இந்திய முஸ்லிம் பொதுச் செயலாளர் ஐயா நசீர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் அன்போடு வரவேற்கிறேன். அப்படி இந்த சங்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த பேரவையை நான் திருப்பி எடுத்து நடத்த வேண்டும் என்று கருதுகிற பொழுது உடனடியாக நீ எடுத்து நடத்தினால் அது சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு நான் பக்கபலமா இருப்பேன்னு அன்னைக்கு சொல்லி இந்த பேரவை துவங்கப்பட்டு 4 ஆண்டு காலங்கள், அதாவது ஐயாவுடைய மறைவுக்கு பின்னால் அந்த அமைப்பினை நான் எடுத்து வழிநடத்த ஆரம்பித்து 4 ஆண்டுகள் ஆரம்பிச்சுன்னா அந்த முதல் நாளிலிருந்து என்னோட உறுதுணையாக இருந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எப்படி அமைக்க வேண்டும், அதை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கிற முழு ஈடுபாட்டை ஒரு பேனர் இருந்து போஸ்டர் என்ற பத்திரிகையில் இருந்து அது நினைவேந்தல் விழாவாக இருந்தாலும் சரி, மாங்கனி திருவிழா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இப்போது நம்ம காரைக்காலை பாராட்டத்தக்க வகையில் நம்ம புலவர்கள் வேடமிட்டு வழக்காடும் வழக்கு மன்ற நிகழ்வை நடத்தினோம். அந்த நிகழ்வுக்கு ஒவ்வொரு பேச்சாளர் பெருமக்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை வசனமாக எழுதி கொடுத்து 10 நாட்களுக்கு மேலாக அவர்களும் தொடர்ந்து தொடர்பு கொண்டு தன் வீட்டிற்கே அழைத்து மிகச் சிறப்பான முறையிலே அவர்களை தயார் செய்து அந்த நிகழ்ச்சி அவ்வளவு வெற்றிகரமாக நடந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் முழு முதல் காரணம் எங்கள் பெருமையோடு சொல்லுவேன் முத்தமிழ் வித்தகர் அருட்பெருநன்றி தமிழ் மாமனி சாரங்கமணி அவர்களுடைய மாணவி இலக்கிய வாரிசு அன்பு அத்தை மதிப்பிற்குரிய முனைவர் வாசுகி ஜெயராமன் அம்மா அவர்கள் நமது சங்கத்தில் உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஐயா சூர்யா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வரவேற்றுக் கொண்டிருக்கின்றேன். நமது அமைப்பினுடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் விஷ்ணுவர்தன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வரவேற்கின்றேன். ஒருத்தர் முன்னாடி ஒருத்தவங்க பின்னாடி சொல்றேன், யாருமே தப்பா சொல்றேன். ஒரு குடும்பம் இந்த எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேங்க. நான் மனசுல இருந்து பேசுறேன், வேற மூணுல இருந்து பேசுறேன், மனசுல இருந்து தான் வார்த்தைகள் வந்துட்டு இருக்கு. ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு முன்பாக ஐயா ஹரிப் மரங்கர் அவர்களை நமது தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜன் ஐயா அவருடைய வீட்டில் சந்திச்சேன். சந்திக்கும் போது யாரோ அவர்கள் இடத்துல சொல்லியிருக்கிறார்கள், சாரங்கமணி பேரன்
உடனே பேரன்போடு வந்து என்னை கட்டி தழுவி என்னிடத்திலே அவருக்கும் எங்கள் தாத்தாவிற்குமான உறவுகளை சொல்லி குவைத்திற்கு அவர் வந்திருந்த பொழுது இவர்களுடைய சந்திப்பை பற்றி அந்த விவரங்களை எல்லாம் சொல்லி அன்று துவங்கிய நட்பு என்னுடைய அத்தனை செயல்பாடுகளிலும் எனக்கு உறுதுணையாக இருந்து இன்னும் சொல்ல போனால் அவர் எந்தெந்த தமிழ் சங்கங்களில் பேரவைகளில் அவர் பொறுப்பு வகிக்கிறாரோ உறுப்பினராக இருக்கிறாரோ அத்தனை அமைப்புகளுடைய தகவல்களையும் எனக்கு சொல்வதிலும் அதற்கு என்னை அழைத்து சென்று அவர்களிடத்தில் என்னை அறிமுகம் செய்து வைப்பதிலும் மிக உயர்ந்த உள்ளம் கொண்டவர் ஐயா ஆரிஃப் மலிக்கார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் பணிவோடு வரவேற்கிறேன். இப்ப என்னுடைய அருமை நண்பர் கார்த்தி இவர் வந்து பேரவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து இன்னைய வரைக்கும் எல்லா சூழலையும் கூட இருந்திருக்காரு. எங்க தாத்தா இந்த நினைவேந்தல் விழான்றதுனால கூடுதலா எடுத்து சொல்லலாம். எங்க தாத்தா மறைந்த பொழுது எனக்கு பல நண்பர்கள் உண்டு, பல நண்பர்கள் உண்டு. அதுல ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் எப்படின்னா 5 பேர் பஞ்சமானவர்கள் 5 பேர் வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் இருந்த நண்பர்களில் கூட எங்க தாத்தா கொரோனா தொற்றினால இறந்து விட்டார் என்று தெரிந்தவுடன் எல்லோருமே வந்தாங்க. எனக்கு சில மருந்துகள் எங்க வீட்டை சானிடைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மருந்துகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டு கேட்ல வாங்கிட்டு போவாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு நண்பர் மட்டும் தன் தாயிடத்துல போய் சொன்னா அவங்க தாத்தா தவறிட்டாங்க. வீட்டுல ஒரே ஒரு ஆம்பளை பையன் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். நான் அவனை செய்யறேன், நான் போய் அவன் கூட தங்கிக்கிறேன். கொரோனா வந்தா வரட்டும், எனக்கும் அவன் எப்படி மருந்து வாங்கி அவனை காப்பாத்திப்பான், அந்த மருந்து எனக்கும் கொடுப்பான். நாங்க 2 பேரும் போய் கொரோனாவை வாங்கி அதை காசு கொடுத்து வாங்கி முதல் சுத்து கொரோனாவை பார்த்து உலகமே நடக்கிற நேரத்துல நான் போறேன், இருக்கேன், கொரோனா வரட்டும், 2 பேரும் சேர்ந்து இருக்கோம், சேர்ந்து மருந்து சாப்பிடுறோம். குணமாகி 1 மாசமோ 2 மாசமோ நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல அவன் தாய் தடுப்புமே கூட அன்போடு ஓடி வந்து 1 மாத காலம் என்னோட இருந்து கொரோனாவையும் வாங்கிட்டு அந்த கொரோனாவிலிருந்து நாங்கள் குடும்பத்தோடு அவரோட வீட்டு வந்து மாற்றம் இல்லாமல் தாத்தாக்கு இறந்ததுக்கு பின்னால் அவருடைய தொடர்புகளையும் அவருடைய வரவு செலவு கணக்குகளையும் அவர் நபர்களை எல்லாம் தேடி நான் ஓடி ஒரு ஆண்டுக்கு 96,000 கிலோமீட்டர் பயணம் செய்திருக்கணும். 96,000 கிலோமீட்டர் 365 நாள் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவுகள் வருவதற்குள்ள அந்த 96,000 கிலோமீட்டர் 90,000 கிலோமீட்டர் என்னுடைய பயணிக்கிறோம். அதையும் மாற்றம் பெற்ற எந்த பிரதிபலனும் நட்பு வந்து நாங்கள் காலையே பல்லு விளக்கி காலையே தூங்கி காலையே எழுந்து அவ்வளவு சிரமம் நாம சிரமப்பட்டேன்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் என்னோடு உற்ற நண்பனாக ஒரு சகோதரனாக என்னோடு எப்பொழுதுமே பயணித்துக் கொண்டிருக்கின்ற என் அருமை நண்பர் கார்த்திகேயன் அவர்கள் எங்க பேரவையினுடைய தலைவர் ஐயா கவிஞர் அவர்களை பற்றி சொல்லும்போது ரொம்ப எளிமையா சொல்லி கடந்து போயிட்டாங்க. அது ஏன்னா திருப்பி ஒரு ரவுண்டு வர்றாங்க. ரவுண்டா வந்து எங்க ஐயாவை பத்தி பேசுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருமே பாத்தீங்கன்னா தினமும் என் இடத்துல பேசுகின்ற பொழுது பேசிட்டே இருப்பாரு. ரெட் அலர்ட் அப்படின்னு எங்களுக்கு அந்த போட்டு தெரியும், உங்களுக்கு எனக்கு சொல்றேன். ரெட் அலர்ட்னா அண்ணன் லைன்ல வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். உடனே வச்சிருவாரு, திருப்பி பேசுவாரு என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசி திருப்பி ரெட் அலர்ட் அப்படின்னு. ஏன்னா அடுத்த அண்ணன் லைன்ல வந்துட்டாரு. ரவுண்டா திருப்பி என்கிட்ட பேசக்கூடிய ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பஞ்சநூல் பேரவை நான் திருப்பி எடுத்து நடத்தணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு பேச்சாளர் பெறுவங்கள் எவ்வளவு தொகை கொடுக்கணும், நிகழ்ச்சியை அமைக்கிறது தெரியும், எப்படி பேச்சாளர்களை கூப்பிடுறது, யார் எங்க தாத்தோட பேரனோட பழகினவங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் போது எனக்கு ஒரு 3 பேர் உதவி பண்ணியிருக்காங்க. ஆசிரியர் ஒருத்தவங்க, ஆனந்தன் சார் ஒருத்தவங்க, நம்ம நாகராஜன் இருக்காங்க. இவங்க 3 பேர் இடத்துல மட்டும் தான் கேட்டேன். இதை எங்க வைத்தியத்தை தேடப்படுறது நடத்தி இருந்தாங்க. ஆனா பெரும்பாலும் இவர்களே எனக்கு அந்த பூர்த்தி செஞ்சுட்டாங்க என்னுடைய தேவைகள். அப்படி ஒவ்வொரு பேச்சாளரையும் என்னால் எப்படியாவது நிகழ்ச்சி நடத்தப்படுவோம், எண்ணம் ஜெயிக்கணும்னா நான் எந்த அளவிற்கு உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று சொல்லி அன்று முதல் இன்று வரை பல பேச்சாளர்களை கொண்டு பையன் பேரவையை பேசுவதற்காக எனக்கு துணையாக நின்று ஒரு அழைப்புதல் ஒரு தவறு இருந்தால் 2 பேர் பார்ப்பாங்க. ஒரு கவிஞர் பார்ப்பாரு, ஒரு முனைவர் பார்ப்பாங்க. 2 பேரும் மாத்தி ஒரு அழைப்புதல் இருந்து ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் திட்டமிட்டு செய்து கொடுப்பது எங்களுடைய தலைவர் ஆனந்த கிருஷ்ணனை போல வேற யாருமே இருக்க முடியாது. அதனாலேயே எங்களுக்கு தலைவராகவும் இருக்கிறார். அவருக்கு தலைவராக இருப்பதற்கு எல்லா தகுதியும் ஏன் திறன்னு சொல்லலாம். என்னால தொடர்ந்து வெளியூர்ல பயணம் என் பிள்ளைகளோட இருக்கிறதுனால என்னால பயணம் செயல்பட முடியல. தலைவரை மாத்திரமா இந்த தலைவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா இல்லையா, நன்றி மறப்பது நன்று. என்றைக்கு நீங்கள் இந்த பயணங்களுடைய பேரவை போகும் போது எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்க செய்ய பார்த்து நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்ல உங்களை எல்லாம் ஒருபோதும் கலந்து விட்டு செல்வது என்பது எங்க தாத்தாவே நம்ம மன்னிக்க மாட்டாரு.
அண்ணன் நாகராஜன் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அண்ணன் மிகச்சிறந்த கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், சொற்பொழிவாளர். பேச்சாளர் வேற, சொற்பொழிவாளர் வேற. அண்ணன் சொற்பொழிவாளர், திரைப்பட பாடலாசிரியர், கலைமாமணி என்ற பாடல் பட்டங்களை பெற்றவர். அண்ணனுடைய பேச்ச சமீபத்தில் நான் பல தடவை அண்ணனுடைய பேச்சுக்களை கேட்டிருக்கேன். ஆனா ஒரு நாள் சித்தர் கோயில்ல ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பு இடர்களைந்து இன்பம் வழங்குகின்ற சுடர்மிகு தெய்வம் அம்மையா அப்பாலான ஒரு தலைப்பு அண்ணா ஒரு பட்டிமன்றம் போட்டு இந்த எளியவனுக்கும் பேசுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. நாங்களாம் இன்னமும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு சித்தர் பெருமானே அவர் வந்து உட்கார்ந்து பேசின பேச்சு எங்க அம்மாவுக்கு தெரியும். கார்ல வர்ற வழி நெடுக்க சொல்லி வந்தேன். நாகராஜ் அண்ணனுடைய பேச்சை இன்னைக்கு இந்த நொடியிலிருந்து அண்ணன் தெரியும் பழகணும், அவர் பேச்சை கேட்டிருக்கேன். இந்த நொடியிலிருந்து அவர் காலடியில நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன். ஏன்னா அவ்வளவு புகழ்ச்சிக்கு சொல்லல. அன்னைக்கு நீங்க பேசுற பேர் உங்களுக்கு நினைவுல இருக்குமா இல்லையான்னு தெரியல. கொடுத்த பேச்சு நான் அரண்டு போய் கண்ணி வைக்காம பார்த்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு பேச்சு தான். அந்த வகையில நான் பெரிய பேச்சாளராக இல்லை என்றால் கூட பல பெரிய பேச்சாளர்கள் பேசுவதை கேட்டு வளர்ந்தவன். அந்த அடிப்படையில் எங்கள் அண்ணன் நாகராஜனுடைய பேச்சுக்கு நான் என்றைக்கும் அடிமை என்று சொல்லி என்னுடைய நன்மையும் வரவேற்று யாரையாவது விட்டுட்டனாலும் எனக்கு தெரியல. என் அன்பு துணைவியார் எனக்கு எல்லாவற்றிலும் பக்கத்துணையாக இருந்து எனக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிற என் அன்பு மனைவி அனிதா அவர்களையும் என் 2 குழந்தைகளையும் வரவேற்று சரவணனுடைய பையன் சின்ன வயசுல இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு பங்கு பெறணும் வந்திருக்காரு. அவரையும் வரவேற்று என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. நன்றி பார்த்திபன் அவர்களே. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது கவிதை வாசிப்பு நிகழ்வு. கவிதை வாசிப்பதற்காக நமது காரைக்கால் பைந்தமிழ் பேரவையின் தலைவர் கவிஞர் கு. ஆனந்தகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முத்தமிழ் புத்தக அருள்கதை கல்வி புலவர் கோ. ஐயா சாரங்கோ அவர்களுடைய இந்த 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேர்களையும் இந்த இணைய தினத்தில் வணங்கி வைக்கின்றேன். அவருடைய அற்புதமான எண்ணங்களை சொல்வதென்றால் இன்றைக்கு ஒழுக்க சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு சகாப்தம் என்று கூட அவரை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அற்புதமானவர். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் என்னையும் கவிஞர் நாகை நாகராஜன் அவர்களையும் அவர் மிக மிக அன்பாக நடத்தியவர். முதல்ல நான் சாதாரணமாக பேசிட்டு அவர் கவிதை ஒரு சமயம் புதுவைக்கு சென்று அவரை பார்ப்பதற்காக நாங்கள் சென்றிருந்த போது அவர் வீட்டில் இருந்து கிளம்பி எங்களோடு வீதிக்கு வருகிறார். நடுவிலே அவர் ஒரு பக்கம் கவிஞர் நாகை நாகராஜன், மறுபக்கம் நான், எங்கள் 2 பேருடைய தோள்களிலும் தன் கையை போட்டுக்கொண்டு அந்த வீதியிலே கம்பீரமாக ஒரு பாரதி போல, ஒரு பாரதிதாசன் போல அவர் வந்த பொழுது எல்லோருமே பார்த்து அவருக்கு வணக்கம் சொன்ன அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நினைத்து பார்த்தால் மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அப்படித்தான் நினைத்தேன், மீண்டும் ஒரு பாரதிதாசன் புதுவையிலே உலகிக் கொண்டிருக்கின்றாரோ என்று தெரியவில்லையே என்று சொல்லி. அப்படிப்பட்ட அருமையான மாமனிதர் அண்ணன் பத்மஸ்ரீ அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர், பிரியமானவர். அதே போல் ஒவ்வொருவரும் அவருக்கு நெருங்கியவர்கள் தான். என்றாலும் எனது நெருக்கம் ஒரு பந்தமோ ஒரு உறவோ என்னவோ தெரியவில்லை, அதிகமாகவே இருந்தது. அதனால் அவருக்கு நெருக்கமாக இருந்தேன். என்னிடம் அவர் சொல்லுவார், ஏண்டா எல்லாருமே என்கிட்ட வந்துட்டாங்களா, மாட்டிக்கிட்டாங்களா, நீ மட்டும் மாட்டிக்க மாட்டேங்கிறியே. அது ஒரு காரணம் போல செய்திருக்காங்க. ஆனாலும் அவருடைய உள்ளத்தை நான் நிச்சயமாக மாட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று தான் நினைக்கிறேன். அவ்வளவு அருமையாக எங்களை போற்றி வளர்த்து எங்களுக்கு தமிழை அள்ளி கொடுத்த அற்புதமான ஆசானவர். அவரை பற்றி இங்கே எல்லோரும் கவிதை வாசிக்கவும் பேசவும் காத்திருக்கிறார்கள். அதனால் நேரத்தை குறுக்கிக் கொண்டு அவரை பற்றி எனது கவிதையை இங்கே சொல்கிறேன். கவிஞர் லைட் அந்த பக்கம் திரும்பி. பைந்தமிழ் பேரவையுடைய துணைத் தலைவர் ஐயா பாலராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் வருகின்றனர்.
எந்தை தமிழே ஏற்ற தமிழே உந்தை தமிழே மூத்த தமிழே சிந்தை நிறையும் சீர்மிகு தமிழே. எந்தை தமிழே ஏற்ற தமிழே உந்த தமிழே மூத்த தமிழே சிந்தை நிறையும் சீர்மிகு தமிழே விந்தை மிகுந்த வித்தக தமிழே உந்தனை வணங்கி உள்ளம் மகிழ்ந்தேன். அன்பர் பண்பர் அனைவருக்கும் வணக்கம். புனிதவதி பிறந்ததாலே புனிதமான காரையிலே புனிதவதி பிறந்ததாலே புனிதமான காரையிலே மனிதனாக பிறந்து மகத்துவம் பெற்று அணிந்திட்ட தமிழாலே அன்னை தமிழ் மொழியாலே கணிந்திட்ட பேச்சாலே கன்னித்தமிழ் கவியாலே காரை கம்பனாய் கவிதை பாரதியாய் காரை கம்பனாய் கவிதை பாரதியாய் ஊரை வலம் வரும் உற்சவத்தேராய் பேரை மிகை கொண்ட பெரும்புலவர் நினைவு நாள் இன்று. அற்புத பேச்சாலே ஆனந்த தமிழாலே சொற்களை கூட்டியே சொக்கவே வைத்திடுவார். அற்புத பேச்சாலே ஆனந்த தமிழாலே சொற்களை கூட்டியே சொக்கவே வைத்திடுவார். வெண்முத்து சிரிப்போடு வெண்கல குரலோடு பல்லெடுத்து பாடிடுவார் பழரச சுவையாக. பள்ளியின் பாடத்தை பாட்டோடு சொல்லிடுவார். பள்ளியில் பாடத்தை பாட்டோடு சொல்லிடுவார். அள்ளியே தமிழமுதை அழகாக வழங்கிடுவார். ஜிப்பாவை போட்டவர் சிரித்தே வருவார். ஜிப்பாவை போட்டவர் சிரித்தே வருவார். எப்பாவை பாடினாலும் அப்பாவையை சிறக்க வைப்பார். எப்பாவை பாடினாலும் அப்பாவையை சிறக்க வைப்பார். பட்டிமன்ற நடுவரிவர் பட்டிமன்ற நடுவரிவர் பைந்தமிழ் பேரவை நிறுவனர் இவர். கட்டி காத்த சங்கங்கள் பலவற்றை கருத்தாய் நடத்திய புலவர் இவர். பட்டிமன்ற நடுவர் இவர் பைந்தமிழ் பேரவை நிறுவனர் இவர். கட்டி காத்த சங்கம் பலவற்றை கருத்தாய் நடத்திய புலவர் இவர். மாபெரும் புலவர் வரிசையிலே மன்னனை போன்று வாழ்ந்தவர். மாபெரும் புலவர் வரிசையிலே மன்னனை போன்று வாழ்ந்தவர். நாதனை அசைத்து தமிழ் நாடினம் தன்னை ஆண்டவர். ஏனோ தெரியவில்லை என்னவென்று புரியவில்லை. ஏனோ தெரியவில்லை என்னவென்று புரியவில்லை. தானே வகித்து வந்த தலைமை பதவியெல்லாம் அவர் தானே வகித்து வந்த தலைமை பதவியெல்லாம் யானே வகிப்பதற்கு என்ன தவம் யான் செய்தேன். ஏனோ தெரியவில்லை என்னவென்று புரியவில்லை. தானே அவர் வகித்த தலைமை பதவியெல்லாம் யானே வகிப்பதற்கு என்ன தவம் யான் செய்தேன். ஆம், அவர் வகித்து வந்த மாநில திமுக இலக்கிய அணி தலைமையை அவர் வகித்து வந்த மாநில திமுக இலக்கிய அணி தலைமையை அவர் வகித்து வந்த பைந்தமிழ் பேரவை தலைமையை இன்னும் சொல்ல போனால் அவர் வழிநடத்தி வந்த தன் பெயரன் பார்த்திபனை நான் வழிநடத்தும் பொறுப்பையும் நான் இப்போது இருப்பதும் நடத்துவது அவர் செயலானே. அண்ணாருக்கு இன்று 5ஆம் ஆண்டு நினைவு நாள். அண்ணாருக்கு இன்று 5ஆம் ஆண்டு நினைவு நாள். அவர் நினைவை மறக்க முடியுமா? அவர் அருந்தமிழை துறக்க முடியுமா? அவர் கம்பனை பேசிட காதிடிக்கும். அவர் கம்பனை பேசிட காதிடிக்கும். பாரதம் பேசிட மனம் இடிக்கும். சிலம்பை பேசிட ஜீவன் இனிக்கும். பெரிய புராணம் பேசிட பேரின்பம் சுரக்கும். அவர் கம்பனை பேசிட காதிடிக்கும். பாரதம் பேசிட மனம் இனிக்கும். சிலம்பை பேசிட ஜீவன் இனிக்கும். பெரிய புராணம் பேசிட பேரின்பம் சுரக்கும். முத்தமிழ் வித்தகர் மூடாத புத்தகம் வித்தக புலவர் விதையான தமிழர். முத்தமிழ் வித்தகர் மூடாத புத்தகம் வித்தக புலவர் விதையான தமிழர். புதுவையில் அவர் தலைமையில் பட்டிமன்றம். புதுவையில் அவர் தலைமையில் பட்டிமன்றம். அப்பொழுது நான் அவரை பற்றி வாழ்த்தி பாடினேன். வாணி அருள்தன்னால் வற்றாத தமிழ் பெற்று வாணி அருள்தன்னால் வற்றாத தமிழ் பெற்று தேனி என சுற்றி தேன் தமிழை பேசி வாணி அருள்தன்னால் வற்றாத தமிழ் பற்றி தேனி என சுற்றி தேன் தமிழை பேசி ஏனி என இருந்து எம்மை ஏற்றிவிட்ட ஏனி ஏனி என இருந்து எம்மை ஏற்றிவிட்ட ஏனி பாணி தனக்கென்று தனிப்பாணி கொண்ட சாரங்கபாணி ஐயாவுக்கு வணக்கம் வணக்கம் என்று நான் பாடினேன். அந்த மாபெரும் சபையிலே ஆண்டோர்கள் பெரிய தமிழ் அறிஞர்கள் கூடிய அந்த சபையிலே ஒரே பல குரல் ஒலித்தது. என்ன தெரியுமா? ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர். இந்த கவிதைக்கு ஒன்ஸ் மோர் என்று கேட்டார்கள். அப்போது அவர் என்னை அன்போடு தட்டி கொடுத்ததையும்
அப்பொழுது அவர் எழுந்து வந்து என்னை அன்போடு தட்டி கொடுத்ததையும், பின்னாளில் கவிஞர் கோ ஆனந்த கிருஷ்ணன் என்ற என்னை கவிஞர் கோ ஆனந்த கிருஷ்ணன் என்று பட்டம் சூட்டி மகிழ்ந்ததையும் நினைவு கூர்ந்து அவரை வணங்குகின்றேன். அவரை மறக்க முடியுமா இந்த கவிதையை முடித்து இப்பொழுது நான் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தேன். எல்லோரும் பேச முடியும், ஆனால் சிலரால் தான் கவிதை சொல்ல முடியும். ஆகவே ஏற்றவர்கள் 4 வரியாக இருந்தாலும் 40 வரியாக இருந்தாலும் அதை கவிதையாக செய்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். எத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. பாரிஸ் ரவியும் அதை பார்த்திருப்பார், முடிந்தால் அவரும் கவிதை சொல்லுவார். எத்தனை பேர் என்று தெரியவில்லை. இப்பொழுது நாங்கள் யார் என்று தெரியவில்லை. அதனால் இப்பொழுது யார் கவிதை வாசிக்க வர முடியுமோ அவர்கள் வர வேண்டும். ஐயா அருமைக்கும் பெருமைக்கும் உரிய எங்களுடைய அருமை கவிஞர் கலிய பெருமாள் அவர்கள் கவிதை வாசிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாக இப்பொழுது கவிதை இன்னும் கொஞ்சம் உள்ள கலிய மூர்த்தி கொஞ்சம் உள்ள வாங்க. இல்லை அப்படியே நின்னுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முத்தமிழ் புத்தகர் அற்கதை நம்பி தமிழ் மாமணி ஐயா புலவர் கோ சாமிபாணி அவர்களே, 5ஆம் ஆண்டு நிறைவேற்றலில் எனது கவிதை எழுதினேன். தமிழுக்கு மாமணி தமிழ் மாமணி, தமிழுக்கு மாமணி தமிழ் மாமணி எங்கள் ஆசான் புலவர் கோ சாமிபாணி ஐயா. குதித்து குமாரவிடும் அருவியாய் சலசலத்து பாயும் ஆராய் முத்துக்களை தன்னகத்தை கொண்ட சமுத்திரமாய் தமிழை சுவாசித்து தமிழை உண்டு தமிழால் வாழ்ந்த எங்கள் புலவரை, தமிழ்கூர் நல்லுரையில் தமிழை நாவில் சுமந்து தமிழை அடியாருக்கு அடியானாய் தமிழ் புலவரை, காலங்கள் ஓடலாம் நிலைவேந்தர்கள் கடக்கலாம், தமிழ் உள்ளவரை உம் நினைவுகள் குரலாய் திருக்குறளாய் நிறைந்திருக்கும். காலங்கள் ஓடலாம், நினைவேந்தர்கள் கடக்கலாம், தமிழ் உள்ளவரை உம் நினைவுகள் திருக்குறளாய் நிறைந்திருக்கும். பாண்டி கவிதைகளாய் மனதில் பரவச ஊட்டும் தாத்தாவின் கண் மதித்து வீடு நடை போடும் பேரன் பாக்கியவன் குலத்தினாருக்கு ஆசை கூடி நீங்கள் அவர்களை வழிநடத்துகிறது. நன்றி. கவிஞர் கலியமூர்த்தி அவர்களுடைய அற்புதமான கவிதையை கேட்டோம். இப்பொழுது கவிஞர் சீதா அவர்கள் தனது கவிதையை வழங்குகிறார். அனைவருக்கும் வணக்கம். புலவர் கோ சாரங்கபாணி ஐயா 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் நானும் ஒரு கவிதை வாசிக்கிறேன். அவர்களுக்காக படித்த கவிதையோ: திருவுருவத்திற்கு தரும் திகழ் மாலை, இருகரம் தனை குவிக்கும் நல்மாலை, நேரில் காணா உங்கள் முகம் நினைவு நாளில் நெய்த மாலை, உள்ளத்தில் உதித்த சொல் மாலை, இல்லத்தார் முன்னாலை அழகு பாமாலை, சின்ன பூக்கள் எடுக்கவில்லை சிறந்த நீர் நாங்கள், சின்ன பூக்கள் எடுக்கவில்லை சிறந்த நீர் நாங்கள் சூடவே, சிந்தனையில் தோன்றியதை சீருடனே படைத்தேன், கருணை குணமே கம்பீர குணமே, புனிதவதி அம்மாள் பிறந்த மண்ணில் புண்ணியராய் வாழ்ந்ததில் பெருமை கொள்வோம், காரை மண்ணிலே கண்ணியம் காத்து ஊரே உரைத்தனர் உத்தமர் நீங்கள் என்று, பாட விழைந்து பாதம் தன்னில் பணிந்து வணங்குகிறேன் புலவர் கோ சாரங்கபாணி ஐயா அவர்களை. வாய்ப்புக்கு நன்றி. கவிஞர் சீதா அவர்களுக்கு நன்றி.
அடுத்ததாக இங்கே கவிதை வாசிக்க வருபவர்கள் நமது சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மாரிமுத்து ஐயா மாரிமுத்து எம்எல்ஏ அவர்களுடைய மகள் ஆசிரியை கார்பரேட் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்களை வருகை கவிதை வாசிக்க. இந்த 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் வருகை தந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணியின் வணக்கம். ஐயா அவர்களுடைய மாணவி நான். எப்போதுமே அதில் எனக்கு பெருமை உண்டு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்று குரலுக்கேற்ப அவருடைய அறிவு கொடையை அவரோட உயிருக்கு அவருடைய அறிவு கொடையை தந்து சென்றிருக்கிறார். அவருக்கு நேற்று நான் பாடி போயிட்டு இருக்கும்போது தான் தம்பி வந்துருமாக்கா அப்படின்னாங்க. என்னால் வர முடியுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் தம்பியோட அன்பு அழைப்புக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி வந்துட்டேன். காரில் வரும்போதே எழுதிட்டு வந்தேன். அதுவே அப்புறம் ஃபோன் பண்ணி ஸ்டூடியோவில் சொல்லி கோபி ஸ்டூடியோவில் சொல்லி ஒரு ரெண்டாக இது பண்ணேன். எல்லாரும் தவறு இருந்தாலும் பிடிச்சிருங்க. நான் வாசிக்கிறேன். 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் கவிதாஞ்சலி. கலைமகள் கைகளால் பிசைந்து தந்த தமிழ் அமுதம் நீர். கலைமகள் கைகளால் பிசைந்து தந்த தமிழ் அமுதம் நீர். கல்லமனம் கூட கவிநயம் காணுமையாவும் சொல்லாட்சியில். கல்லமனம் கூட கவிநயம் காணுமையாவும் சொல்லாட்சியில். அடுக்கி வரும் ஓமை அத்தனையும் அறிவாகி மனதில் ஏறும். அடுக்கி வரும் ஓமை அத்தனையும் அறிவாகி மனதில் ஏறும். வகுப்பறையில் உன் சுவைமிகு அடுக்கு தொடரில் அறுசுவைமுண்ட நிறைவு பெற்ற மாணாக்கர்களில் நானும் ஒருத்தி. வகுப்பறையில் உன் சுவைமிகு அடுக்கு தொடரில் அறுசுவைமுண்ட நிறைவு பெற்ற மாணாக்கர்களில் நானும் ஒருத்தி. உன் உயிரின் புகழை மங்காமல் காக்கும் குளம் தழைத்த கவிவேந்த பார்த்திப பேரன் உண்டு. உன் உயிரின் புகழை மங்காமல் காக்கும் குளம் தழைத்த கவிவேந்த பார்த்திப பேரன் உண்டு. வையகம் உள்ளவரை உன் புகழ் நிலைக்கட்டும். வாழ்கவும் புகழ், வளர்க்கவும் தமிழ். மாணவி மா கார்குழி. கண்ணதாசன் பரம்பரை போல் தெரிகிறது. காரில் போகும்போதே கவிதை எழுதி அதை ஸ்டுடியோவை சொல்லி நமக்கு அற்புதமாக இங்கே வைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். தனிப்பட்ட திறமை அவர்களுக்கு வைணவி பேரவையை சார்பாக வைணவி பேரவையுடைய ஒரு தூண். அவர் தூண் மட்டுமல்ல, ஏன் ஏன் என்று கேள்விகளையும் கேட்பவர் எங்களது அற்புதமான சந்திரசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது கவிதை வாசிக்க